வணக்கம் அண்ட் வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஒரு ட்ரை மசாலா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேபேஜ் மசாலா. இதை நம்ம சப்பாத்தி, ரொட்டி, புல்கா இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கேபேஜ் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட் கடலை மாவு. கடலை மாவு இல்லைன்னா இந்த ரெசிபி நம்ம ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது. ஸ்லைஸ் பண்ண ஆனியன், க்ரீன் சில்லி இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இலை அதுவும் ஃபைன் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் கேபேஜ், அதை இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, கடுகு, அரிசி மாவு. ஒரு கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததும் அது கூட சாப் பண்ணியிருக்கிற க்ரீன் சில்லிஸ் சேர்க்குறேன். அது கூட ஸ்லைஸ் பண்ணியிருக்கிற ஆனியன்ஸும் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் ஆட் பண்ணதும் இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். ஆனியன்ஸ் நல்லா வதங்கணும். இந்த மாதிரி டிரான்ஸ்பேரண்ட் கலர் வர அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கப்புறமேலும் வதங்க போகுது. அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் ஜாஸ்தி காரம் வேணும்னா ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட கடலை மாவு எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேபேஜ் சேர்க்குறேன். மீடியம் சைஸ் முட்டைக்கோஸில் ஒரு பாதி முட்டைக்கோஸை நான் இந்த மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தின் ஸ்லைஸாக நல்லா ஷ்ரெட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் குக் ஆகிடும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ண போகிறேன். இல்லை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கேபேஜ் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து குக் பண்ணாலே போதும், நல்லா குக் ஆகிடும். கொஞ்சம் அப்பப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கேபேஜ் ஓரளவுக்கு குக் ஆனதும் நம்ம அது கூட அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு, கடலை மாவுலாம் சேர்க்குறனால இந்த கேபேஜ் மசாலா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ கேபேஜ் மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். இப்போ நம்ம கேபேஜ் மசாலா ரெடி. நீங்களும் இந்த கேபேஜ் மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோட சாப்பிட்றப்போ, சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.